ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நியூ வீடியோ. நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, சோலோவில் கான்குயர் புஷ் பற்றி தான் வீடியோ போட்டிருந்தேன். அது பார்த்திங்கன்னா லாஸ்ட் சீசன் எண்டப்போ அந்த வீடியோ போட்டிருந்தேன். அது நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு அந்த வீடியோவுக்கு. அந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு எங்கள் கிளான் மெம்பர்ஸ் அண்ட் வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே பார்த்திங்கன்னா கான்குயர் புஷ் பண்ணாங்க. அண்டு பெய்ட் ரேங்க் புஷ்ஷும் பண்ணோம். அது எல்லாமே முடிஞ்சிருச்சு. எல்லாருமே கான்குயர் போயிட்டாங்க. நம்ம வீடியோ பார்த்து புஷ் பண்ண எல்லாருமே இப்போ வந்து கான்குயர் ரீச் ஆகிட்டாங்க. அதை வந்து இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணாங்க. நம்ம டிப்ஸ் சொல்லியும் வந்து கான்குயர் ரீச் ஆகிருக்காங்களே, நமக்கும் ஒரு இதாக தான் இருக்குது. ஓகே, இப்போ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஸ்குவாட் டியோவில் கான்குயர் புஷ் பண்ணாமல் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளாட்டி வந்தாச்சு. இப்போ வந்து சோலோ கான்குயர் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து வீடியோ ஆல்ரெடி போட்டாச்சு. இப்போ வந்து டியோ ஸ்குவாடை பற்றி தான் போட போகிறோம். சோலோவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து சொன்னது அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க நான் எப்படி சொன்னேன்னு. வீடியோ பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, வேணால் கிளிக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம கிளான் மெம்பர்ஸ் பார்த்திங்கன்னா கான்குயர் ரீச் பண்ணிட்டாங்க. ஒரு 5 பேர் 6 பேர் புஷ் பண்ணாங்க, எல்லாருமே ரீச் பண்ணிட்டாங்க. அந்த வீடியோ நான் இந்த வீடியோவுக்கு முன்னாடி போட்டிருக்கேன், அதையும் வேணால் செக் பண்ணி பாருங்கள். அடுத்து வந்து எப்படி நான் வந்து சோலோவில் டிப்ஸ் சொல்லணும் அதே தான் டியோ அண்டு வந்து ஸ்குவாடுக்கு சொல்ல போகிறேன். டியோ பார்த்தீங்கன்னா நான் வந்து சீசன் 12 புஷ் பண்ணேன். ஓகேவா, சீசன் 12 ஸ்டார்டிங்கில் புஷ் பண்ணேன். புஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா க்ரௌன் 1 வரையும் போனேன். க்ரௌன் 1 வரையும் போயிட்டு அதுக்கப்புறம் நான் கிவ் அப் பண்ணிட்டேன். சீசன் 12 நான் இப்போ காட்டுறேன் பாருங்கள். சீசன் 12 பார்த்தீங்கன்னா டியோவில் க்ரௌன் 1 வரையும் போனேன். அதுக்கப்புறம் ஏன் கிவ் அப் பண்ணேன், ஏன்னா ஃபுல்லாக ஹேக்கர்ஸு. இப்போது ஒருத்தன் வந்து புஷ் பண்ணான்னு வச்சுங்களேன், இன்னொருத்தன் வந்து ஹெல்ப் பண்ண வந்துடுவான் டியோவில். அதே மாதிரி அவன் முடித்ததுக்கப்புறம் இன்னொருத்தன் வந்து ஹேக் போட்டு அவன் வந்து இவனுக்கு ஹெல்ப் பண்ணுவான். அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு டியோ. நான் பார்த்த வரையும் எல்லா மேப்புமே டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். சொல்லப்போனால் FPP கூட ட்ரை பண்ணியான். அதுக்கப்புறம் சோலோ ட்ரை பண்ணேன், டைமண்ட் 4 வரையும் வந்தேன். அடுத்த சீசன் பார்த்திங்கன்னா கரெக்டாக 190 மேட்ச்லேயே கான்குயர் போயிட்டேன். 190 மேட்ச்லேயே கான்குயர் போயிட்டேன்னு நிறையா பேர் கேட்டிருந்தீங்க. 190 மேட்ச் நான் வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக விளாண்டதுனால, ஏன்னா போன சீசன் எப்படி விளாட்றதுன்னு புரிஞ்சுக்கிட்டேன். அதை பார்த்துட்டு இந்த சீசன் கரெக்டாக விளாண்டேன். ஓகேவா, என்ன சொல்ல எப்படி சீசன் 12 ஃபஸ்ட்டு டைமே வந்து நாங்கள் வந்து சோலோ ட்ரை பண்ணி கான்குயர் ரீச் பண்ணல. சீசன் 10 பார்த்தீங்கன்னா டைமண்ட் 5 வரையும் வந்தேன். அதுக்கப்புறம் சீசன் 12 திரும்பி ட்ரை பண்ணேன். சீசன் 13 இது வந்து சக்ஸஸ் ஆகிட்டு. ஓகே, இதுதான் என்னோடய சோலோ கான்குயர் புஷ்ஷு. இப்போ வந்து டியோ ஸ்குவாடு. டியோ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஒருத்தவங்க வந்து ஹேக் போட்டு ஹெல்ப் பண்ண வருவாங்க, இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா புஷ் பண்ணுவாங்க. அந்த நேரத்தில் நீங்கள் வந்து கொஞ்சம் டியோ வந்து டியோன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஹேக்கர்ஸ் தான் சொல்லப்போனால். என்னை பொறுத்தளவு நீங்கள் டியோ புஷ் பண்ணுறது வேஸ்ட் ஆஃப் டைம். நிறைய பேர்கிட்ட கேட்டப்பே நான் இதான் சொன்னேன், டியோ புஷ் பண்ணுறது வேஸ்ட்டு. சொல்லப்போனால் நான் ஒரு இது போடுறேன், அதே கேளுங்க. ஏன்னா ஹேக்கர்ஸ் வந்து அந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருப்பாங்க. ஓகேவா, வெற்றிக்காக எவ்வளோ வேணாலும் உழைக்கலாங்க, ஆனால் வெற்றி அடைஞ்சிடக்கூடாதுன்றதுக்காகவே ஒரு கூட்டம் உழைச்சிக்கிட்டு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா டியோவை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அடுத்து ஸ்குவாடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டான ஸ்குவாட் இருக்கணும். இப்போ 4 பேருமே புஷ் பண்ணிங்கன்னா 4 பேருமே வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணக்கூடாது. அவங்கள்ட்ட நல்ல டிவைஸ் இருக்கணும், நெட்வொர்க் இருக்கணும். இப்போது ஒருத்தர் வந்து ஒரு ஸ்குவாடை பண்ணுறதுக்கு உள்ள திறமை இருக்கணும். ஓகேவா, அடுத்தது வந்து இப்போ நீங்கள் மட்டும் ஸ்குவாடில் புஷ் பண்ணுறீங்க, பாக்கி எல்லோரும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்கன்னா நீங்கள் மட்டும் இது பண்ணிட்டு பாக்கி எல்லோரும் வந்து ஒரு செகண்ட் ஐடி அந்த புது அக்கௌண்ட்டு அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு பாட்டு கில்லாக கொடுத்து வேணால் வந்து ஸ்குவாடில் புஷ் பண்ணலாம். லைக் மதன் ஸ்குவாட் மாதிரி இருந்துச்சுன்னா
நீங்கள் வந்து ஈஸியாக ஸ்குவாடில் வந்து ஈஸியாக கான்குயர் ரீச் பண்ணலாம். என்னை பொறுத்தளவும் சோலோ தான் வந்து ஹெவன் சொல்லப்போனால். நம்ம இஷ்டத்துக்கு விளாட்லாம், எவன் சொல்கிறதையும் கேட்க வேணாம். இவன் வந்து மிஸ்டேக் பண்ணால் திட்ட மாட்டான். நமக்கு மைனஸ் ஆகிறது நம்மளோட போயிடும். அடுத்து வந்து டியோவில் போனீங்கன்னா அவனுக்கு மைனஸ் ஆச்சுன்னா அவன் திட்டுவான். சீக்கிரமாக செத்துட்டா ஏன்டா சீக்கிரமாக செத்துட்டேன்னு சொல்லுவான், ஏன் இந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணான்னு சொல்லுவான். அதெல்லாம் இங்கே இருக்கவே இருக்காது சோலோ. உன் இஷ்டம், நீ என்ன ராஜா, அந்த மாதிரி விளாட்லாம் சோலோ பார்த்தீங்கன்னா. அதுக்கப்புறம் டீம் அப் பண்ணி விளாட்றத பற்றி சொல்லியிருந்தேன். டீம் அப் பண்ணி விளாண்டா பேன் ஆகுதுன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த சீசன் என்னோடய கிளான் மெம்பர்ஸ் 5 பேர் வந்து டீம் அப் பண்ணி தான் விளாண்டாங்க. நான் வெளிப்படையாகவே சொல்கிறேனே, 5 பேர் வந்து டீம் அப் பண்ணி தான் விளாண்டாங்க. ஓகேவா? என்னோடய கிளான் இதுதான். நீங்களும் நீங்கள் அடுத்த சீசன் கான்குயர் போகணுன்னா என் கிளானில் வந்து ஜாயின் பண்ணலாம். என் கிளானில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு விருப்பம் இருந்துச்சுன்னா உங்கள் நேம் வந்து TeamDP, அது பக்கத்தில் ஸ்பேஸ் விட்டு ஒரு கோடு போட்டு அது பக்கத்தில் ஒரு ஸ்பேஸ் இருக்கும். அப்படி போயிட்டு நீங்கள் வந்து பேரை மாற்றிட்டு வாங்க. அதே நானாக இன்வைட் பண்ணேன்னு வச்சுக்கோங்க உங்கள் கிளானுக்கு, நீங்கள் பேர் உங்களோட மாற்றுறது உங்களோட இஷ்டம். ஓகேவா? இதுதான் கிளான் ரூல்ஸு. நீங்கள் வந்து கான்குயர் புஷ் பண்ணணுன்னா இந்த மாதிரி பேர் மாற்றிட்டு வாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் டோர்னமெண்ட்டு இந்த கஸ்டம்ஸ்லாம் போகணுன்னா உங்களுக்கு மினிமம் 3 KDக்கு மேலே இருக்கணும். ஓகேவா? 3 KDக்கு மேலே இருக்கணும். அசால்ட்ரு, ஸ்னைப்பர் யாராக இருந்தாலுமே பரவாயில்ல. சில பேருக்கு வந்து கான்குயர் புஷ் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. இந்த Tier 3, Tier 1, Tier 2 அந்த மாதிரி விளாட்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அவங்களாம் பார்த்தீங்கன்னா உங்களோட நேமை மாற்றிட்டு ஒரு 3 KDக்கு மேலே இருந்தால் எங்கள் கிளான்லேயே பார்த்தீங்கன்னா அந்த லைனப்புக்கு ஒரு ஆள் இருக்கார். அவர்கிட்ட போய் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா அவர் வந்து இந்த மாதிரி Tier 2, Tier 3லாம் அழைச்சிட்டு போவாங்க. ஓகேவா? இதை தான் இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்சேன். இந்த வீடியோவில் வந்து டியோ ஸ்குவாடை பற்றி சொல்லியிருப்பேன். நான் என்னோடய சஜஷன் படி நீங்கள் வந்து சோலோ புஷ் பண்ணுறது பெஸ்ட்டு சொல்லப்போனால். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பெய்ட் ரேங்க் புஷ் பார்த்திங்கன்னா இந்த சீசனும் நாங்கள் வந்து பெய்ட் ரேங்க் புஷ் பண்ணித்தரோம். போன சீசனே ஒரு 4 அக்கௌண்ட் 5 அக்கௌண்ட் பண்ணி கொடுத்தோம். ட்ரஸ்டபிள் தான். யாராச்சும் வந்து பெய்ட் ரேங்க் புஷ் வேணும்னா என்னை டேரெக்டாக இன்ஸ்டாகிராமில் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிவிடுங்க. அப்புறம் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு ஒரு கமெண்ட் பண்ணிவிடுங்க. நம்மளை அப்படியே இன்ஸ்டாகிராம்லேயே ஃபாலோ பண்ணிவிடுங்க. ஏதாச்சும் டவுட் இருந்தால் இன்ஸ்டாகிராமில் கேளுங்க. பாய் பாய், see you நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதே மாதிரி உங்களோட இந்த வீடியோ பெறுவது உங்கள் DP28 PRAGU. பாய் பாய் கைஸ். Tell me pretty lies, look me in the face, tell me that you love me, even if it's fake.